நமச்சிவாய வாழ்க. மே மாதத்தினுடைய ராசி பலனை இந்த மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய நிலையில் எவ்வாறு கிரகங்கள் அமையப்பெற்றிருக்கிறது ராசி கட்டத்தில் என்பதை பற்றி முதலில் பார்த்து கொள்வோம். ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இடம்பெற்றிருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராகு பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இடம்பெற்றிருக்கிறார்கள். 11ஆம் வீட்டிலே சூரிய பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார். 12ஆம் இடத்திலே குரு பகவான் இடம்பெற்றிருக்கிறது. இவர்களுடைய அடிப்படையில் இடம்பெற்றிருக்க கிரகங்களினுடைய நிலையின் அடிப்படையிலும் அவர்கள் பார்வையின் அடிப்படையிலும் பலன்கள் எவ்வாறு கொடுக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் நாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய நிலை புத்தியின் வகையில் மிகவும் சிறந்தவர்கள். இவர்கள் எதையும் ஒரு சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மை மிக பெற்றவர்கள். ஆகவே இவருடைய புத்தி நிலையில் உயர்ந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையிலும் பார்வையின் அடிப்படையிலும் பலன்களை எவ்வாறு கொடுக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். 2ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. வாக்கு என்று வந்தால் வாக்கின் அடிப்படையில் இவர்கள் காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா என்று வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டிலே இருப்பது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர்களுடைய நீச்ச நிலை இவர்களுக்கு நன்மை நிலையாக மாற்றப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய வாக்கின் அடிப்படையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படுகிறது. குடும்பம் என்று வரும் பட்சத்தில் குடும்ப நபர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பையும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பையும் எடுத்து காட்டுகிறது. ஒரு சிலர்களுக்கு சுற்றுலா போன்ற ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பும், குலதெய்வம் போன்ற அமைப்பும், இல்லை வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பும் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படலாம். அவருடைய தகுதி நிலையின் அது ஜாதகத்தினுடைய வலு நிலையிலும் அமைப்பு பெற்று பார்த்து கொள்ளப்பட வேண்டும். குடும்பம், வாக்கு, தனம் இந்த மாதம் அதாவது வருவாய் என்று எவ்வாறு வருகிறது என்று பார்த்தால் மிகவும் அற்புதமான நிலையிலிருந்து 11ஆம் இடத்திலிருந்து வருகிறது. பொருளாதாரம் அள்ளி கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தடையற்று வருமானம். 3ஆம் இடம் என்று வரும் பட்சத்தில் வெற்றி, வேட்கை, அதாவது செயலுடைய ஆக்கம், முயற்சி இவற்றின் அடிப்படையிலும் இளைய சகோதரனுடைய நிலையை பற்றியும் குறிக்கக்கூடிய இடம். இவருடைய முயற்சி எடுத்தால் முயற்சியினுடைய பலிதமாகிறதா என்று பார்த்தால் இவருடைய நிலை 3ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று காணப்படுவதும் பாதகாதிபதி வலுவற்ற காணப்படுவதும் வெற்றிக்கு முதல் அடிப்படையாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய காலடியின் நிலையில் வெற்றி உறுதியாக்கப்படுகிறது. இளைய சகோதரனுடைய நிலை ஒற்றுமையாக பார்க்கப்படுகிறது. ஆகவே தடையற்ற நிலையாகவும் சகோதரனுடைய நிலை ஒற்றுமையாகவும் இருக்கக்கூடிய வெற்றி வீரியத்தினுடைய அளவு உயர்ந்து காணப்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்து 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டிலே கேது பகவான் அமையப்பெற்றிருக்கிறார். குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் மற்றும் புதன், சுக்கிரன், ராகு பகவானுடைய பார்வை மிகவும் அற்புதமான நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தீமையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 4ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் மாத்துரு ஸ்தானம், சுகஸ்தானம், முதலீடு ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. மாத்துரு என்று வரும் பட்சத்தில் மாத்துரு என்று சொன்னால் தாயாருடைய நிலை. அங்கே கேது பகவான் இருப்பது உடல் நலத்தில் சற்று ஒரு சிலருக்கு உடல்நிலை குறைவு ஏற்படலாம். அவற்றை குரு பார்வையின் அடிப்படையில் இவர்கள் விலக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு முதலீடு ஏற்படக்கூடிய அமைப்பு, காலியிடம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குரு பகவானுடைய அருளும் சனி பகவானுடைய அருளின் அடிப்படையிலும் இவர்களுக்கு காலியிடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் போன்ற அமைப்புகளுக்கு முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறதா என்று வைத்துக்கொண்டால் ஏற்படத்தான் செய்கிறது.
ஏனென்றால் 10ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய சனி பகவான் அடிப்படையில் இவர்களுக்கு பொருளாதாரத்திற்கு விஷயமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் அங்கே என்ன நடக்கிறது? குழந்தையினுடைய அமைப்பு, பெருமை, குலதெய்வத்துடைய அருள், சிந்தனையின் ஓட்டம் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. முதலில் குழந்தையாக பாவிக்கப்படும் பொழுது அந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அதிபதியாக வரக்கூடிய நபர் என்று வைத்துக்கொண்டால் செவ்வாய் பகவான் 4ஆம் பகுதியாகவும் 4ஆம் பார்வையாகவும் சூரிய பகவான் 7ஆம் பார்வையாகவும் பார்க்கக்கூடிய செயல் மிகவும் அற்புதமான நிலையை குறிக்கக்கூடிய அமைப்பாகவும் அந்த வீட்டு அமைப்பு சுக்கிர பகவான் எவ்வாறு இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டால் உச்சகதியில் இருக்கிறார். ஆகவே குழந்தையினுடைய நிலை மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் குதூகலமான நிகழ்ச்சிக்கு, அவருடைய குழந்தைகளுடைய மன மகிழ்ச்சிக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு அல்லது இவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் செல்லக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இவருடைய நிலை நீர்நிலையில் கவனமாக இருப்பது மிகவும் ஒரு கவனமாக பெற்றோர்கள் இருக்கப்பட வேண்டும். அவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தீமையிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். கடல் நீரில் குறிக்கும் போது ஒரு சிலருக்கு துன்ப நிலை ஏற்படுகிறது. கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு புதுமண தம்பதியர்களாக இருந்தால் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிதாக திருமணம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அங்கு பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு குலதெய்வத்தினுடைய அருளின் அடிப்படையில் அந்த குலதெய்வ செல்வி கோயிலுக்கு செல்லக்கூடிய அமைப்பாகவும், ஒரு சிலருக்கு சொத்து சார்ந்த விஷயத்தின் அடிப்படையில் சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. தாய் தந்தையினுடைய கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. 6ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் எதிரியை வெல்லுதல், வெற்றியின் வேட்கையை பார்த்தல், கடன், நோய், வழக்கு என்ற அடிப்படையில் பார்க்கப்படுகிறது. அங்கு குரு பகவான் பார்வையின் அடிப்படையில் தீமை நிலை விளக்கப்படுகிறது. முதலில் நன்மை நிலை பெறுகிறது. நன்மை நிலை என்று வைத்துக்கொண்டால் எதிரி அல்லது எடுத்து செயல் வெற்றி என்று வைத்துக்கொள்ளலாம், அல்லது கடனை திருப்பி செலுத்துதல் என்று வைத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு கடன் முழுகி இருப்பார்கள். அவர்கள் இந்த குரு பார்வையின் அடிப்படையில் இந்த மாதம் ஒரு பங்கை கட்டக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டத்தில் வெற்றி அடையக்கூடிய நேரம் இவருக்கு தருணமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது 7ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் மனைவி அல்லது கணவன் இவருடைய எதிர்காலத்துடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் நன்னிலையாக பார்க்கப்படுகிறது. எவ்வாறு அந்த வீட்டின் அதிபதி மறைய பெற்று காணப்படுகிறார். மறைவு வரும் பட்சத்தில் இவருடைய நிலை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஏனென்றால் பாதகாதிபதி மறைவது நல்லது. அதாவது கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு மறைய பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு இந்த மறைவுறுதல் அடிப்படையில் ஒரு சிலருக்கு மனைவியோ அல்லது கணவனோ அல்லது திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நண்பர்கள் என்று வரும் பட்சத்தில் நன்மையை விளைவிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு தொழில் கூட்டாளிகளுடைய நிலை அடிப்படையில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் வீடு தடை தாமதம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். தடை ஏற்படுத்தக்கூடிய இடமாக என்று பார்த்தால் தடை ஏற்படுத்தக்கூடிய இடமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏற்படுகிறதா என்று பார்த்தால் கர்மாவின் நிலையின் அடிப்படை செவ்வாய் பகவான் பார்ப்பது தடையை ஏற்படுத்தத்தான் செய்கிறது. ஏற்பட்டாலும் வேட்கை கிடைக்கிறதா என்றால் சனி பகவான் குரு வீட்டிலே இருப்பது சற்று சுணக்கமாக இருந்தாலும் பிற்பகுதியில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பாக்கியஸ்தானம் பாக்கியம் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனுமானிச நிலங்கள் அல்லது தாய் தந்தரையுடைய ஆசீர்வாதம் அல்லது சொத்து, முன்னோர்களை சேர்த்து வைத்த சொத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய வாடகை அல்லது வரவு செலவின் அடிப்படையில் நன்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். அவற்றின் மூலம் நன்னிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு புண்ணிய காரியங்கள் செய்தல், கோவில் கட்டுதல் அல்லது
இதன் அடிப்படையில் கோவிலுக்கு சென்று வருதல் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 10ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் இவர்களுடைய தொழில்நிலை என்று வைத்துக்கொண்டால் ஒரு சிலருக்கு கனிம வளத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற தொழிலாக இருந்தால் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு ஏற்கனவே செய்து வைத்திருந்த அல்லது சேர்த்து வைத்திருந்த அல்லது ஸ்டாக் வைத்திருந்ததன் அடிப்படையில் விலை ஏற்றத்தின் அடிப்படையில் வெற்றியை தருகிறது. ஒரு சிலருக்கு பண வரவு தடை தாமத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் பணம் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு சிலருக்கு இந்த கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்வார்கள். அவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு உற்பத்தி செய்வார்கள். உற்பத்தியின் அடிப்படையில் இவர்களுக்கு வெற்றியை தருகிறது. ஏனெனில் பரிவர்த்தனையின் மூலம் சுக்கிர பகவானும் குரு பகவானும் இருப்பதனால் நன்மை மிகுந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பது எடுத்த காரியத்தில் வெற்றியை பெற்று நன்மை அடையக்கூடிய காலமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு என்பது மிகவும் அற்புதமான நிலையாக விரயஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகள், மனைவி இவர்கள் மூலம் விரயத்தை ஏற்படுகிறது. விரயம் நன்மையான விரயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த மாதம் பொதுவாக நன்மையான காலமாக முடிகிறது. இந்த ஜாதகருக்கு மிகவும் அற்புதமான பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. நாம் இந்த மே மாதத்தினுடைய ராசி பலனை பார்த்தோம். பிரிதொரு வீடியோவில் சந்திப்போம். நம சிவாய வாழ்க.